பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு மனம் வருந்திய தங்கை குருவி. ஒரு ஊர்ல ஒரு அழகான காட்டுப்பகுதி இருந்தது. அந்த காட்டுப்பகுதியில் நிறைய பறவைகள் இருந்தாங்க. அந்த நிறைய பறவைகள் தனித்தனியாக ஒரு சிறிய வீடு போல் அமைச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு அழகான குருவி குடும்பம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த குருவி குடும்பத்தில் தங்கை குருவி தன்னோட அக்கா குருவிக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா, அக்கா, உன்னை பார்க்கறதுக்கே நல்லாவே இல்லை. நீ எதுக்குக்கா இங்கே வெளியில் கிளம்பிட்டுருக்க? நீ எல்லாம் வெளியவே வராத, உன்னை பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்க அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அம்மா குருவிக்கு ரொம்பவே கோபம் வருது. என்னம்மா நீ இப்படி பேசுகிற அக்காவை பார்த்து? இந்த மாதிரியெல்லாம் பேசலாமா? அவள் மனசு எவ்வளோ புண்படும். நீ பேசுகிறது சரிதானா அப்படின்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த அப்பாவும், ஆமாம்மா, அக்கா கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு. இது மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற. இந்த மாதிரி யாரையும் உருவகேலி பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ பண்ணுறது தப்புன்னு எப்போ புரிஞ்சுக்குவேன்னு எங்களுக்கு தெரியலை. ஒழுங்காக உங்கள் அக்கா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு அவங்க அப்பாவும் ரொம்ப கோவமாக திட்டுறாங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத அந்த தங்கை குருவி, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தைரியமாக நின்று அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்குது. அப்புறம் அவங்க அக்கா குருவியோ, விடுங்க அம்மா அப்பா, அவள் தெரிஞ்சா பண்ணுறா, தெரியாமல் பண்ணிகிட்ருக்கா. இதனாலெல்லாம் நான் ஒன்றும் வருத்தப்படலைம்மா. நான் என்னோட தோழியை பார்க்கலான்னு நினச்சிட்ருக்கேன். நான் அப்படியே கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த அக்கா குருவி அவங்க அம்மா அப்பா கிட்ட அனுமதி கேட்டுட்ருக்கு. இதை கேட்டுட்டு இருந்த தங்கை குருவி, உன்னை தான் வெளியில் போக வேணான்னு சொன்னனே, உன்னை பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்க, இதில் வேற நீ வெளியே வேற கிளம்புறியா? உனக்கு தோழி வேறையா அப்படின்னு கிண்டலாக பேசிட்டு, நான் தான் வெளியில் போகணும், நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கை குருவி கிளம்பிடுது. அப்புறம் அக்கா குருவியோ, சரிம்மா, அவள் ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாமல் பேசுகிறா, நான் என் தோழியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா குருவியும் கிளம்புது. அப்போ அவங்க அம்மா அப்பா, நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, சீக்கிரத்தில் சரியாயிடுவா, சரி நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க அம்மா குருவி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு, என்னங்க இது, நம்ம பொண்ணு இப்படி இருக்காங்க, அது இந்த சின்ன பொண்ணை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கூட அக்கா மேலே பாசமே இல்லாமல் உருவகேலி செஞ்சுக்கிட்டு இப்படி நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா குருவி, அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதம்மா, நாளடைவில் சரியாயிடும். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்குள்ள யதார்த்தமாக நடக்கிற விஷயந்தான். நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். காலங்களும் சீக்கிரத்தில் அவள் எண்ணத்தை மாற்றும்னு நம்புகிறேன். நீ வருத்தப்படாத, வா நம்ம வெளியே போவோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் வெளியில் கிளம்பிடுறாங்க. அப்புறம் அக்கா குருவியோ தன்னோட தோழியான கிளி கிட்ட வருது. கிளி வந்து அந்த அக்கா குருவியை பார்த்தோன்னையும், என்ன இன்னைக்கும் தங்க உன்னை கேலி செஞ்சிட்டாளா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப வாட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அக்கா குருவியோ, ஆமாம் ஆமாம், அது எப்போதும் நடக்கிறது தானே, அதுக்காகலாம் ஒன்றும் வருத்தப்படலை. என்ன, கொஞ்சம் நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனைகளோடு இருக்கணும். அந்த எண்ணங்கள்லாம் அவளுக்கு எப்போ வரப்போதோ தெரியலை, அதுக்கு தான் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு கிளியோ, சரி சரி விடு, சின்ன பொண்ணு தானே, நாளடைவில் சரியாயிடும். உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம எங்கேயாவது போயிட்டு வருவோமா அப்படின்னு அவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் அக்கா குருவி சொல்கிறாங்க, சரி நான் அப்படியே இங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த இடத்துல ஓய்வு எடுத்துட்டு என்னோடய வீட்டுக்கு புறப்படலான்னு இருக்கேன். நீ வேணா வரியா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த கிளியோ, நானும் வரணும்னு தான் நினச்சிட்ருக்கேன், நேரம் கிடைக்கும்போது வரேன். இன்றைக்கி எங்கள் அம்மா வெளியே வேற போயிருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லாமல் வர முடியாது இல்லையா, இன்னொரு நாள் வரேன். சரி பா, இந்த மரங்களில் நிறைய பழங்கள் இருக்குது, நல்லா வயிறார சாப்பிடுவோம் முதல்ல அப்படின்னு சொல்லுது அந்த கிளி. ஆமாம் ஆமாம், நானும் நல்லா சாப்பிட தான் வந்தேன். இந்த பழங்களை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம 2 பேரும் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த தங்கை குருவி ஒரு காட்டுப்பகுதியில் தனியாக போய் மாட்டிக்குது. அங்கே தனியாக நிற்கும்போது ஒரு அழகான மயில் அது கண்ணு முன்னாடி நிற்கிது. அது அழகை பார்த்தோன்னையும் அந்த தங்கை குருவிக்கு, இதை பேசாமல் நம்ம தோழி ஆக்கிக்கலாமா,
எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த மயிலுக்கு இதை பார்த்தோன்னையும் இந்த தங்கைக்குருவியை பார்த்தோன்னையும் சுத்தமாக பிடிக்கல. யார் நீ, எங்கேருந்து வந்திருக்கிற? உன்னைய பார்க்கவே நல்லா இல்லை, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை. நாங்கள்லாம் இவ்வளோ அழகாக இருக்கோம் தெரியுமில்ல, இந்த இடத்துக்கெல்லாம் நீ வரவே கூடாது, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லிடுது. உடனேயும் அந்த தங்கைக்குருவி, இல்லை இல்லை, நான் தெரியாமல் வந்துட்டேன், என்னோட வீடு மறந்து போச்சு, வழி மாறி வந்துட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு குரல் தழுதழுத்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. கிளம்பி தனியாக காட்டுப்பகுதியில் வந்து நின்று ரொம்ப அழுகுது. அதுக்கு மனசே தாங்கலை. நம்ம இவ்வளோ நாள் நம்ம அக்காவை எவ்வளோ கேலி செஞ்சோம், எவ்வளோ பேசணும். நம்ம அக்கா நம்மளை ஒரு நாள் கூட எதுவுமே சொன்னதில்லை. இந்த மயில் நம்மளை எவ்வளோ திட்டிருச்சு, எப்படி நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். இதே மாதிரி தானே அக்கா மனசும் புண்பட்டிருக்கும். யாரையும் நம்ம இப்படியெல்லாம் நோகடிக்கக்கூடாது. இந்த மாதிரி நோகடிச்சா நமக்கே அது திருப்பி நடந்துடும். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். வீட்டுக்கு போனோடனேயுமே முதல்ல அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதோட அம்மா அப்பா கிட்டே மன்னிப்பு கேட்கணும். நான் என்னோட தப்பை உணர்ந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப தனியாக நின்று மனம் வருந்தி நொந்து போகுது அந்த தங்கைக்குருவி. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதிலேருந்து என்ன தெரியுது? யாரையுமே எப்பயுமே கேலி செய்யக்கூடாது. புரியுதா? சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோட பார்க்குறேன். பாய்.